மெர்டேக்கா சென்டர் நடத்திய 2024 தேசிய இளைஞர் ஆய்வு முடிவுகள் மலேசிய இனங்களுக்கிடையிலான உறவுகள் குறித்து அதிமுக்கிய உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளன. குறிப்பாக காலமாக இந்தியர்கள் சந்திக்கும் பாகுபாடுகளும் மலாய்க்காரர்கள் தங்களுக்கிடையிலேயே கொண்டுள்ள அவநம்பிக்கையும் அதில் தோலுரிக்கப்பட்டுள்ளன. மலேசிய சமூகத்தில் தாங்கள் தொடர்ந்து ஒதுக்கப்படுவதாக ஆய்வில் பங்கேற்ற பெரும்பாலான இந்தியர்கள் கூறியிருக்கின்றனர். நியாயமற்ற முறையில் நடத்தப்படுவதாகவும் தங்களிடம் பாகுபாடு காட்டப்படுவதாகவும் 62 விழுக்காட்டு இந்தியர்கள் குறைப்பட்டுக் கொண்டனர். மற்ற சமூகங்களுக்கு ஈடாக நடத்தப்படுவதாக 28 விழுக்காட்டினர் மட்டுமே தெரிவித்திருக்கின்றனர். இனங்களுக்குள்ளேயே இருக்கும் நம்பிக்கையை பார்த்தால் சீனர்கள் முதலிடத்தில் உள்ளனர். சீனர்கள் மேல் கொண்டுள்ள நம்பிக்கை 95 விழுக்காட்டில் இருக்கிறது. இந்தியர்கள் சக இந்தியர்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அளவு 85 விழுக்காடாக உள்ள நிலையில் மலாய்க்காரர்களில் 75 விழுக்காட்டினர் மட்டுமே சக மலாய்க்காரர்கள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு முக்கிய மற்றும் கவலைக்குரிய விஷயமாக மற்ற இனங்கள் மீது மலாய்க்காரர்கள் குறைந்த அளவிலேயே நம்பிக்கை கொண்டிருப்பது கண்டறியப்பட்டது. மலாய்க்காரர்களில் 57 விழுக்காட்டினர் சீனர்களை நம்புவதில்லை. 53 விழுக்காட்டினர் இந்தியர்கள் மீது அவநம்பிக்கை கொண்டிருப்பதாக அந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள முழு பகுதியும் பாதுகாப்பானது என கோலாலம்பூர் மேயர் டத்தோஸ்ரீ டாக்டர் மைமுனா முகமது ஷாரிஃப் உறுதியளித்துள்ளார். விஸ்மா யாக்கினிலிருந்து காவல் நிலையம் வரை சுமார் 200 மீட்டர் வரை மட்டுமே பாதைகள் மறுசீரமைப்பு பணிகளுக்கு தடுப்புகளால் தடுக்கப்பட்டு மூடப்பட்டிருக்கிறது. இவ்வேளையில் அந்த பகுதியில் உள்ள கடைகளோ கட்டிடங்களோ செயல்படுவதை நிறுத்த உத்தரவிடப்படவில்லை என அவர் தெரிவித்தார். மக்கள் இன்னும் நடைபாதையில் வந்து பொருட்களை வாங்கலாம் என்றும் இதுகுறித்து ஜலான் மஸ்ஜித் இந்தியா பகுதியில் உள்ள வர்த்தகர்கள் சங்கத்தையும் சந்தித்து இடம் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்துள்ளதையும் அவர் கூறினார். கடந்த ஆகஸ்ட் 23 மஸ்ஜித் இந்தியாவில் இந்தியாவைச் சேர்ந்த விஜயலட்சுமி என்னும் 48 வயது மாது ஒருவர் நில அமிழ்வால் ஏற்பட்ட குழியில் சிக்குண்டு காணாமல் போனார். அதனைத் தொடர்ந்து 9 நாட்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கையில் எந்த கண்டுபிடிப்பும் இல்லாமல் தேடும் நடவடிக்கை நிறுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜொஹூரில் பள்ளி பேருந்தில் மாணவிகளை வீடியோ எடுத்து பேருந்து ஓட்டுநர் டிக்டாக்கில் பதிவிட்ட விவகாரத்தில் இத்தனை நாளும் டிக்டாக் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது ஏன்? இத்தனை நாட்களாக அவரின் கணக்கு இயங்கி வருவதை டிக்டாக் எப்படி அனுமதித்தது என தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபார்சில் கேள்விக்கணைகளை தொடுத்துள்ளார். சர்ச்சைக்குள்ளான டிக்டாக் பதிவுகள் கீழ் வைக்கப்பட்டுள்ள கருத்துக்களை படித்து பார்த்தால் அதைவிட கூடுதல் கவலை ஏற்படுகிறது. இன்னும் எத்தனை டிக்டாக் கணக்குகள் இதுபோன்று செயல்பட்டு வருகின்றனவோ என்ற கேள்வி தமக்குள் ஏற்பட்டிருப்பதாக ஃபாமி கூறினார். இந்நிலையில் இன்று காலை டிக்டாக் தரப்பை தாம் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் போலீஸ் விசாரணைக்கு அந்த சமூக ஊடகம் நல்ல ஒத்துழைப்பை வழங்கியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். போலீசுக்கு தேவைப்படும் விவரங்கள் விரைந்து கிடைப்பதை உறுதி செய்ய மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் டிக்டாக்கை தொடர்பு கொண்டிருக்கிறது. மாணவிகளை வீடியோ எடுத்து பதிவேற்றியதற்காக 24 வயது பள்ளி ஓட்டுநர் சிம்பாங் ரிங்காமேல் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக 5 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். SPM, STPM, மெட்ரிகுலேஷன், பாலிடெக்னிக் முடித்த மாணவர்களே, செப்டம்பர் 6 பொது பல்கலைக்கழக விண்ணப்பத்திற்கான முடிவுகள் வரவிருக்கின்றன. பிடித்த துறை கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்யலாம் என திட்டம் இருக்கிறதா? உங்கள் கனவை நனவாக்க இதோ செப்டம்பர் 7 மற்றும் 8 தேதிகளில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் ஸ்பாட் ஆன் ஸ்காலர்ஷிப் தினத்தை ஏற்பாடு செய்துள்ளது. வாருங்கள், அடுத்து என்ன செய்வது என இவர்களின் ஆலோசனைகளை பெறுவதோடு உங்களுக்கு தகுதிகள் இருப்பின் உடனடியாக MIED ஸ்காலர்ஷிப் பெறும் வாய்ப்பும் இருக்கிறது. தரம் என்றால் அது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். மாய்காவின் முன்னாள் உதவித் தலைவர் டத்தோ சிவராஜ் கடந்த ஆண்டு கட்சியை விட்டு விலகிய நிலையில் தற்போது மீண்டும் மாய்காவில் இணைத்துள்ளார்.
முன்னாள் கேமரன் மலை நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் சாதாரண உறுப்பினராக மீண்டும் மாய்காவில் சேருவதற்கான விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். இவ்வேளையில் மாய்காவின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரனுக்கும் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் உட்பட பிற உறுப்பினர்களுக்கும் மீண்டும் மாய்காவில் பணியாற்றும் வாய்ப்பை தனக்கு வழங்கியதற்காக அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மாய்காவை வலுப்படுத்த கட்சியின் தலைமைத்துவத்துடன் இணைந்து செயல்படுவேன் என்றும் சிவராஜ் உறுதியளித்திருக்கிறார். இதனிடையே கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பரிசான் நேஷனல் கூட்டணியிலிருந்து சிவராஜ் விலகினார். செனட்டராகவும் இந்திய சமூகத்தின் தலைவராக தனது பொறுப்புகளை எந்த இடையூறும் இல்லாமல், குறிப்பாக மாய்காவிலிருந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என அம்முடிவை அவர் எடுத்ததாக சிவராஜ் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நகரி சம்பிலான் குவாலோபிலா பத்து கீக்கிரில் வீட்டின் சில்லிங் கூரையிலிருந்து 15 கிலோகிராம் எடை கொண்ட மலைப்பாம்பு வந்து விழுந்ததில் 3 கொண்ட குடும்பம் அதிர்ச்சியில் உறைந்து போனது. பாடாங் லேபார் மக்கள் விடுவிப்பு திட்டத்தில் வசித்து வரும் அவர்களிடமிருந்து நேற்று காலை 9:50 மணி அளவில் பொது தற்காப்பு துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து 3 பேர் அடங்கிய குழு மலைப்பாம்பை பிடிக்க உடனடியாக அனுப்பப்பட்ட நிலையில் அவர்கள் வீட்டை அடைந்த போது மலைப்பாம்பு குளியல் அறையில் மறைந்திருந்தது. அது தப்பாமல் இருக்க வீட்டார் குளியல் அறை கதவை மூடி வைத்திருந்தனர். பிறகு குளியல் அறையில் முகம் பார்க்கும் சுவர் கண்ணாடியின் பின்னால் ஒளிந்திருந்த மலைப்பாம்பை அக்குழு ஒரு வழியாக பிடித்து சென்றது. பிடிப்பட்ட மலைப்பாம்பு வன விலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பர்ஹிலி தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த 2024ஆம் ஆண்டின் கோடை காலம் உலகளவில் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. இவ்வாண்டு ஜூன் முதல் ஆகஸ்ட் வரையிலான உலகளாவிய சராசரி வெப்பநிலை 1991ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் பதிவான சராசரியுடன் ஒப்பிடுகையில் 0.69 பாகை செல்சியஸ் உயர்ந்துள்ளது. 2023இல் பதிவான சாதனை வெப்பமான 0.66 பாகை செல்சியஸை அது முறியடித்துள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் பருவநிலை கண்காணிப்பகமான C3S தெரிவித்திருக்கிறது. ஐரோப்பிய கண்டமே வரலாற்றில் தனது மோசமான கோடை காலத்தை சந்தித்துள்ளது. அங்கு சராசரி வெப்பநிலையை விட 1.54 பாகை செல்சியஸ் அதிகமாக பதிவாகியுள்ளது. முந்தைய சாதனை வெப்பம் 2022இல் பதிவான 1.34 பாகை செல்சியஸ் ஆகும். மாதங்கள் அடிப்படையில் பார்த்தால் இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் போலவே உலகம் முழுவதும் மிகவும் வெப்பமான ஆகஸ்ட் மாதமாக பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் இவ்வாண்டு ஆகஸ்ட் வரையிலான 12 மாத காலகட்டமானது உலக வரலாற்றில் மக்கள் அனுபவித்த தீவிர வானிலை மற்றும் அசாதாரண வெப்பநிலையாகும். சராசரி வெப்பநிலையை விட 0.76 டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும், தொழில் புரட்சிக்கு முந்தைய காலகட்டத்தின் சராசரியை விட 1.64 பாகை செல்சியஸ் அதிகமாகவும் பதிவானதாக C3S அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த அசாதாரண வெப்பத்திற்கு முக்கிய காரணம் மனிதனால் ஏற்படும் கிரீன் ஹவுஸ் எனப்படும் பசுமையில்ல வாயு வெளியேற்றமே. இந்த கோடை காலத்தில் சுட்டெரிக்கும் வெப்பத்தை தடுக்க உரிய நடவடிக்கைகளை விரைந்து எடுக்காவிடில் மனிதர்களுக்கும் பூமிக்கும் பேராபத்து வருவதை தடுக்க முடியாமல் போய்விடும் என C3S எச்சரித்தது. 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான ஆர்டிஸ்ட், 200க்கும் அதிகமான பூத்கள், கலர்ஸ் ஆஃப் இந்தியா, விஜய் டிவி பிரம்மாண்டத்தின் உச்சம், வேர்ல்ட் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ, ட்ராபிகானா கார்டன்ஸ் மால், கன்வென்ஷன் சென்டர், கோத்தராமன் சர PGL 11 இருந்து 16 செப்டம்பர் வரை.